வணக்கம். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஐடிசி அப்படின்ற ஒரு ஷேரை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருந்தோம். பொதுவாக ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் எப்போ நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம கரெக்டான நேரத்தில் கரெக்டான ப்ரைஸில் அந்த ஸ்டாக்கை வாங்கும் போதும், ஒரு நல்ல ப்ரைஸில் அந்த ஸ்டாக்கை நம்ம விற்கும் போதும் நமக்கு ஒரு நல்ல மார்ஜின் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் என்னதான் ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தாலுமே அந்த ஷேரை நம்ம கரெக்டான ப்ரைஸில் நம்ம பே பண்ணி வாங்கலை அப்படின்னா நமக்கு நம்ம நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லைங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் எப்போயுமே ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஏற்ற இறக்கங்களில் நம்ம ஒரு நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி அந்த கம்பெனியோட கரெக்டான லோவஸ்ட் ப்ரைஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுருக்கும் போது நம்மளுடைய வெல்த் நல்லாவே க்ரோ ஆகும். ப்ராஃபிட் பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நல்ல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்கள். அந்த பங்குகள் கடைசியாக ஒரு 10 வருஷத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ அவங்களுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது, பொதுவாக அந்த செக்டார் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸுமே ஒவ்வொரு ஷேரையுமே ரொம்பவே இம்பேக்ட் பண்ணும். அதனால் நம்ம அந்த செக்டார் என்ன மாதிரி இப்போ பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல செக்டாரை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த செக்டாரில் இருக்க நல்ல பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க ஒரு நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய வெல்த் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுங்க. இன்றைக்கி நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற கம்பெனியை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இங்கே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே நான் லேர்ன் பண்ணி தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான், ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே எந்தவித ஸ்டாக் அட்வைஸும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் நான் கொடுக்கறது கிடையாது. ஸோ நீங்கள் எப்போயுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கில் வர லாபம் நஷ்டம் உங்களை சேரும் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட அட்வைஸும் கேட்டுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெடை பொறுத்தவரையும் மார்க்கெட் கேபிட்டல்ன்றது 12,73,937 கோடிகளாக இருந்துகிட்ருக்கு. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,665 ரூபாயாக இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி மட்டும் 1.42% வந்து க்ரோத் ஆகிருக்கு. 52 வீக்ஸ் லோ அண்ட் ஹையை பார்க்கும்போது 1,880 ரூபா ஹையாகவும் 1,363 ரூபா 52 வீக்கோட லோவாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஇ பொறுத்தவரையும் 18.3 அப்படின்ற ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு. புக் வேல்யூ 601 ரூபா அப்படின்ற ரேஞ்சிலையும் இருந்துகிட்ருக்கு. இந்த ஸ்டாக் ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1.17% வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்ஓசிஇ பொறுத்தவரையும் 7.67% ஆகவும் ROE 17.1% ஆகவும் இருந்துகிட்ருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை பார்த்தோம் அப்படின்னா 84.3 அப்படின்ற ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம கிராஃபில் பார்க்கலாம். February 2020 பார்த்தோம் அப்படின்னா 1,242 ரூபா 20 பைசா அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கொரோனா ஃபால் அதில் வந்து 813 ரூபா 85 பைசா வரையும் இது டவுனில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸான ஒரு க்ரோத். ஸோ இந்த க்ரோத்தில் நவம்பர் 2022 பார்க்கும்போது 1,403 ரூபாயாகவும், ஆகஸ்ட் 2021 பார்க்கும்போது 1,492 ரூபா 65 பைசாவாகவும், மே மாதம் 2022 பார்த்தோம் அப்படின்னா 1,317 ரூபா 60 பைசா அப்படின்ற ரேஞ்சிலும் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ February 2023 1,660.95 அப்படின்ற காஸ்ட்லையும், நவம்பர் 2023 1,505 ரூபா 10 பைசா அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதோட ஹையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக 1,871 அப்படின்ற ரேஞ்சில் December 13 அன்னைக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிஇ ரேஷியோ பார்க்கலாம். பிஇயை பொறுத்தவரையும் February 2020 இந்த ரேஞ்சில் பார்த்தோன்னா இபிஎஸ் வந்து 49.78 ஆகவும் அதனுடைய பிஇ 18.9 ஆகவும் இருந்துகிட்ருக்கு. அதே நவம்பர் 2020 பார்த்தோம் அப்படின்னா பிஇ வந்து 22.9 அப்படின்ற ரேஞ்சிலையும், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 53 ரூபா 88 பைசா அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் பிஇ 24.2 ஆகவும் இபிஎஸ் 59.53 அப்படின்ற ரேஞ்சிலையும், மே மாதம் பிஇ 19.7 ஆகவும் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 68.7 அப்படின்ற ரேஞ்சிலையும், பிப்ரவரி மந்தில் பிஇ 21.1 அப்படின்ற ரேஞ்சிலையும், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 78.82 அப்படின்ற ரேஞ்சிலையும், நவம்பர் 2023 பார்க்கும்போது பிஇ 17.6 அப்படின்ற ரேஞ்சிலையும், இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேர் வந்து 87.44 அப்படின்ற ரேஞ்சிலையும், ஆகஸ்ட் 2024 பிஇ 18.5 ஆகவும் இபிஎஸ் 89.75 89.75 ஆகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ ரீசெண்டாக தேர்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்டும் இவங்க இப்போ கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த செக்டாரில் நம்ம பீர் கம்பேரிசன் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிட்டடோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1665 ரூபா 5 பைசாவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ பிஇ நான் சொன்ன மாதிரி 18.31 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இவங்களுடைய இமீடியட் காம்படிட்டரான ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா 1200.30 பைசாவாகவும் அவங்களுடைய பிஇ 17.89ஆகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்தவரையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அவங்க 12,73,986.98 கோடிகளாக அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. 8,47,457.35 கோடிகளாக இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் போயிட்டுருக்கு. டிவிடெண்ட் பொறுத்தவரையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.17% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் 0.83% அவங்க டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் குவார்ட்டருக்கும் பார்த்தோம் அப்படின்னா 18,340 கோடியாக இருந்துகிட்ருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ஸோ இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் க்ரோத்தை பார்த்தோம் அப்படின்னா 2.31% இருந்துகிட்ருக்கு. ஸோ லாஸ்ட் குவார்ட்டரோட சேல்ஸை பார்த்தோம் அப்படின்னா 85,040.17 கோடிகளாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி சேல்ஸ் க்ரோத்தை பார்க்கும்போது 9.1% அதிகரிச்சிருக்கு. ஆர்ஓசிஇ பொறுத்தவரையும் 7.67 இருந்துகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஐசிஐசிஐ பேங்க்குக்கும் இவங்களுக்கும் ரொம்ப நியர்பையில் தான் இருந்துகிட்ருக்கு ஆர்ஓசிஇ. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம இப்போ பார்க்கலாம். ரெவென்யூ பொறுத்தவரையும் டிசம்பர் 2021 34,588, 35,000, 37,000, 40,000 இப்படின்னு இருந்த ரெவென்யூ செப்டம்பர் 2023 75,039 கோடிகளாகவும் அடுத்த டிசம்பரில் 78,008 கோடிகளா அப்படின்ற மாதிரி ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக 75க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது லாஸ்ட் செப்டம்பரில் பார்த்தோம் அப்படின்னா 83,002 கோடிகளாக அவங்களுடைய ரெவென்யூ இருந்துகிட்டு இருந்தது. ரீசெண்டாக வந்த அப்டேட் பிரகாரம் தேர்ட் குவார்ட்டரோட ரிசல்ட் டிசம்பர் 2024 பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ மட்டும் 85,040 crores இருந்துகிட்ருக்கு. 85,040 கோடிகளாக இவங்களுடைய ரெவென்யூ இருந்துகிட்ருக்கு. எக்ஸ்பென்ஸை பொறுத்தவரையும் செப்டம்பர் 2024 52,074 கோடிகளாக இருந்துகிட்டு இருந்த எக்ஸ்பென்ஸ் இந்த குவார்ட்டரில் 41,307 கோடிகளாக குறைஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 11,000 கோடிகள் எக்ஸ்பென்ஸை குறைச்சிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இவங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது செகண்ட் குவார்ட்டரில் -14,487 கோடிகளாக இருந்துகிட்டு இருந்தது. தேர்டு குவார்ட்டரில் -3,181 கோடிகளாக குறைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பேங்க்குக்கு அதர் இன்கம் மூலிமா செகண்ட் குவார்ட்டரில் 38,455 கோடிகள் வந்திருக்கு. இந்த தேர்ட் குவார்ட்டரில் 27,154 கோடிகள் இவங்களுக்கு அதர் இன்கம் மூலிமா மட்டும் வந்திருக்கு. இந்த அதர் இன்கம் லாஸ்ட் குவார்ட்டரை அதாவது லாஸ்ட் பிஃபோர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடிகள் குறைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸை பார்க்கும்போது செகண்ட் குவார்ட்டரில் 23,968 கோடிகள் இவங்களுடைய ப்ராஃபிட் ஆகவும் தேர்ட் குவார்ட்டரில் 23,973 கோடிகள் கிட்டத்தட்ட ரெண்டும் ஈக்குவலாக தான் இருந்துகிட்ருக்கு. செகண்ட் குவார்ட்டர்லேயும் தேர்ட் குவார்ட்டர்லேயும் ஒரு ஈவனான ஒரு ப்ராஃபிட் அவங்க எடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரையும் செகண்ட் குவார்ட்டரில் 18,627 கோடிகளாகவும் தேர்ட் குவார்ட்டரில் 18,340 கோடிகளாகவும் இருந்துகிட்ருக்கு. ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை பொறுத்தவரையும் செகண்ட் குவார்ட்டரில் 23.36 அப்படின்ற ரேஞ்சில் இருந்தது. இப்போது 23.09 அப்படின்ற ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஸ்டாண்டலோன் பேசிஸில் பார்க்கும்போது கம்பெனியோடைய ரெவென்யூ அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் 2,58,341 கோடிகளாக இருந்துகிட்ருக்கு. இந்த வருடம் இதுவரையும் 2,94,530 கோடிகளாக அவங்களுடைய ரெவென்யூ இருந்துகிட்ருக்கு. ஸோ போன குவார்ட்டரை காட்டிலும் இந்த குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 40,000 கோடிகள் அதிகமாகவே அவங்களுடைய ரெவென்யூ இருக்குது. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் இவங்க 2,58,341 கோடிகளாக இருந்த ரெவென்யூ இப்போது இந்த கரண்ட் இயரில் 2,94,530 கோடிகளாக இருந்துகிட்ருக்கு. லாஸ்ட் இயரில் அவங்க செஞ்ச ரெவென்யூக்கு மேலே 40,000 கோடிகள் இப்போவே அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 மாதத்தில் இது இன்னமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் 1,49,808 கோடிகளை அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கரண்ட் இயரில் 1,74,849 ரூபாயை இதுவரையும் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் பே பண்ணியிருக்காங்க. ஓவரால் எக்ஸ்பென்ஸ் லாஸ்ட் இயரில் பார்த்தோம் அப்படின்னா 84,068 கோடிகளாக இருந்துகிட்ருக்கு லாஸ்ட் இயரில். இந்த வருஷம் இதுவரையும் 90,555 கோடிகளாக அவங்களுடைய எக்ஸ்பென்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டை பொறுத்தவரையும் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் 24,464 கோடிகள் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டாக இருந்தது. இந்த வருஷம் இதுவரையும் 29,126 கோடிகளாக அதிகரிச்சிருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயரில் இதுவரையுமே 5,000 கோடிகள் அவங்க எக்ஸ்ட்ராவே அவங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டாக இருந்துகிட்ருக்கு.
ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸை பொறுத்தவரையும் லாஸ்ட் இயரில் 70,895 கோடியாக இருந்தது. இந்த வருஷம் இதுவரையும் 80,897 கோடிகளாக இருந்துகிட்ருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரையும் லாஸ்ட் இயரில் 60,812 கோடிகளாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த கரண்ட் இயரில் 66,243 கோடிகளாக அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மட்டும் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை பொறுத்தவரையும் லாஸ்ட் இயரில் 80.5 பைசாக அவங்களுடைய இருந்துகிட்டு இருந்தது. இந்த இயரில் இதுவரையும் 86.91 இவங்களுடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இருந்துகிட்ருக்கு. லாஸ்ட் இயரில் அவங்களுடைய டிவிடெண்ட் பே அவுட் வந்து 24% இருந்தது. இந்த இயரில் இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அதை நம்ம பார்ப்போம். கடந்த 10 வருஷமாக இவங்களுடைய காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 20% வரையும் இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் இருந்துகிட்ருக்கு. கடந்த 5 வருஷத்தில் இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் வருஷத்துக்கு 21% அப்படின்ற ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு. கடந்த 3 வருஷத்தில், அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் இந்த நிறுவனத்தோட சேல்ஸ் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 29% பதிவாயிட்டிருக்கு. இந்த வருடம் இதுவரையும் 27% இந்த சேல்ஸ் க்ரோத் இருந்துகிட்ருக்கு. இன்னும் இருக்க இந்த 2 மாதங்களில் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்தவரையும் ஒரு நபர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த HDFC பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா சராசரியாக அவருக்கு வருஷத்துக்கு 17% வரையும் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் வருஷம். இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதே 17% இருந்துகிட்ருக்கு. 3 வருஷம் முன்னாடி யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கும் அதே 17% இருந்துகிட்ருக்கு. இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோவை பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 2023 41,438 கோடிகள் இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவாக இருந்துட்டு இருந்தது. மார்ச் 2024 25,382 கோடிகளாக இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ குறைஞ்சது. இந்த வருஷத்தோட கேஷ் ஃப்ளோ இந்த ஃபினான்ஷியல் ஃபுல்லாக முடியும் போது தான் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையும் FIIs வந்து 49.21% பங்குகளை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி DIAs பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 34.37% பங்குகளை அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் கிட்ட 0.18% பங்குகளும் பப்ளிக் கிட்ட 16.23% பங்குகளும் இருந்துகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம HDFC பேங்க் பற்றின ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் அவங்க லாஸ்ட் குவார்ட்டரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற டீட்டெயிலான ரிப்போர்ட்டையும் நம்ம பார்த்தோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கம்பெனியை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரெகுலரான ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.